திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக தற்போது இந்த சென்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்துக்கு கிட்ட வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில், எஸ், ஐ திங்க் ஹி ஹஸ் ரீச் த காலேஜ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் அங்கே விழா நடைபெறக்கூடிய இடத்திற்கும் செல்வார். முதலமைச்சராக முதல் மக்கள் சந்திப்பு, நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டமாக இது நடைபெறுகிறது. ஒரு மாபெரும் வெற்றியை, யாரும் எதிர்பார்க்காத வெற்றியை மக்கள் விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. 108 இடங்கள் மட்டுமே வென்றிருக்கிறார். பெரும்பான்மை இல்லை அப்படின்னாலும் கூட யாரும் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி, பேர் அதிர்ச்சியை பலருக்கு கொடுத்த வெற்றி, பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்திய வெற்றி. ஒரு முதல் தேர்தலில் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் ஆகியிருக்கக்கூடிய நிலையில் முதல் தேர்தலில் ஏதோ ஒரு 15-20% ஓட்டு எடுப்பாருங்க, மேபி ஒரு 2-3 தொகுதி ஜெயிப்பாருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருந்த சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு அலை அடித்தது போல 108 இடங்களில் முதல் தேர்தலையே கொடுத்து அவரை முதலமைச்சர் அரியணையில் அமர்த்தி இருக்கிறாங்களே இந்த மக்கள், இந்த மாணவிகள், இந்த பெண்கள், அவருடைய ரசிகர்கள், குட்டி நண்பா நண்பிகள் அவருடைய பாஷையில் சொல்லப்போனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த வெற்றிக்கு, அவர் இன்று அமர்ந்திருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் நாற்காலியை ஏற்படுத்தி கொடுத்த இந்த மக்களுக்கு நன்றி சொல்வதற்காக திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக தற்போது முதல் முறையாக திருச்சிராப்பள்ளிக்கு வந்திருக்கிறார். அந்த விழா நடைபெறக்கூடிய வென்யூக்கு அவருடைய வாகனம் வந்துவிட்டது. இன்னும் சில நிமிடங்களில், எனி மினிட் நவ், அவர் இப்போது மேடைக்கு வந்து விடுவார். மேடைக்கு வந்து அவர் உரையாற்றுவதற்காக தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ உற்சாகத்தோடு ஆரவாரத்தோடு அவருடைய ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள், பொதுமக்கள் காத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இந்த வெற்றியில் இவங்க எல்லாருக்கும் பெரும் பங்கு உண்டு. இவர்கள் அரசியல் தெரியாதவர்கள், அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு ஆழமான படிக்கக்கூடிய திறன் கிடையாது அப்படின்னு நிறைய விமர்சனம். அதை தாண்டி அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது கிடையாது, காவல்துறை சொன்னால் கேட்கறது கிடையாது, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்கிறாங்க, என்னென்ன விமர்சனங்கள். விஜய் அவர்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனத்தை தாண்டி அவருடைய ரசிகர்கள் மீது, இங்கே குழுமி இருக்கக்கூடிய தொண்டர்கள் மீது எக்கச்சக்க விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஒன்றல்ல இரண்டல்ல. ஆனால் அதை எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் நேரடியாக அவரவருடைய குடும்பங்களில் கடுமையாக வாக்கு சேகரித்து அவங்கவுங்க குடும்பத்தில் அப்பா, அம்மா, மாமா, அத்தனை எல்லாரும் விஜய்க்கு தான் போடணும்னு சொல்லி அந்த வாக்குகளை ஒரு பெரிய கேன்வாசிங் ஃபோர்ஸாக இருந்து இன்று அவர் முதலமைச்சராக வருகிறார்னு சொன்னால் அதற்கு காரணமாக இருந்திருக்கக்கூடிய அந்த மக்கள் தான் இப்போது ஆர்வத்துடன் அவர் முதல்வராக நம்மை சந்திக்க வருகிறார், அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மிகுந்த ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள். அவருடைய வெற்றியை உருவாக்கி தந்த அந்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக திரு விஜய் அவர்கள் தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்க முடிகிறது. எப்படி தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பெரிய பஸ் எடுத்துகிட்டு வருவார், அந்த பஸ் மேலே ஏறி நின்று பேசுவாரோ அதே மாதிரியான இப்போல்லாம் அவருக்கு பெரிய கான்வாய், சிஎம்கான முன்னாடி 4 காரு, பின்னாடி 4 காரு, பக்கத்தில் 4 செக்யூரிட்டி எல்லாமே இருந்தாலும் கூட அதே மாதிரி அதே பஸ் மேலே நின்று அதே மாதிரி தான் பேச போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அவர் இதோ வருகை தந்துவிட்டார். அவருடைய பேச்சுக்காக ஆர்வத்துடன் அவருடைய ரசிகைகள் காத்து கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் இந்த மேடைக்கு வருகை தருவார்னு எதிர்பார்க்கின்றோம்.
செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.